உங்களை வரவேற்கிறோம். தமிழக விவசாயத்தில் 2வது இடத்தை பிடித்திருப்பது கரும்பு விவசாயம். இனிப்பை தரும் அந்த கரும்பு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளின் வாழ்க்கையோ தித்திப்பாக இல்லை. அண்மை காலமாக விவசாயிகள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருவதுதான் அதற்கு நல்ல உதாரணம். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைதான் என்ன, அதற்கு தீர்வுதான் என்ன, அது பற்றித்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பெருஞ்செய்தியாக பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் அப்பால் ஓர் ஆழமான புரிதலுக்கு பெருஞ்செய்தி. கரும்பு விவசாயிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அதோடு நாளை டெல்லியிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் கேட்டு தமிழகத்தில் மதுரை, ஈரோடு, விழுப்புரம் மாவட்டங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதோடு கரும்பு வெட்டு கூலியை ஆலை நிர்வாகம் ஏற்க வேண்டும் என்றும், ரங்கராஜன் கமிட்டி அறிக்கையை அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரையிலும் தன்னுடைய மாநில அரசு பரிந்துரை விலையை அறிவிக்கவில்லை. மற்ற மாநிலங்களில் டன் ஒன்றுக்கு 3200 கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கே கரும்பு உற்பத்தி பண்ண இடுபொருள் விலை கூடியுள்ளதால் நாங்கள் 4000 கேட்கிறோம். இந்த விலையை கேட்டு இது எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு இந்த வருடம் 2014-13 ஆண்டுக்கு கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 2100 அறிவிச்சிருக்கு. ஆனா 2 ஆண்டுகளாக இந்த 3 ஆண்டுகளாகிறது தமிழக அரசு மாநில விலையை அறிவிக்கலை. உடனடியாக முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி வருகின்ற அரவு பருவத்துக்கு விலையை அறிவிக்க வேண்டும். மேலும் கரும்பு விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து கிணறு வெட்ட புதிய கடன் வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தின் போது விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். 220 ரூபா 30 ரூபாய்க்கு வித்த பொட்டாசு இன்னைக்கு 861 ரூபா 850 ரூபா விற்கிறாங்க. இப்படி வித்தா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அதனால இப்ப விவசாயி எல்லாருமே மரப்பயிருக்கு போயிட்டாங்க. என்ன பண்றாங்க? ஆர்எஸ்பியை போட்டுட்டு ஏன் நம்ம அவசரம் பண்ணுங்கிற மாதிரி இப்ப விவசாயத்தை விட்டுருவாங்க போல இருக்கு. இந்த சூழ்நிலை நீடிச்சா மறு ஆய்வு பண்ணி உர விலை இறக்கி கரும்பு விலை உயர்த்தி கொடுத்து கரண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும். எங்களுக்கு கரண்ட் பற்றாக்குறையாக இருக்குது. தண்ணி எங்களுக்கு வந்து மழையே பெய்யலை, தண்ணி வாட்டர் லெவலும் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் 400 அடியில் வச்சுக்கிட்டு மோட்டர் எடுத்து நாங்கள் தண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் 12-14 மாதம் பண்ணியும் எங்களுக்கு போதியமான விலை கிடைக்கல. அதனால் எங்களுக்கு 4000 ரூபா கொடுத்தா நாங்கள் கரும்பு சாகுபடி செய்வோம். இல்லைன்னா வருங்காலத்தில் விவசாயமே சுத்தமாக முட்டுப்புள்ளியாக போயிடும். தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த 2வது மிகப்பெரிய உற்பத்தி கரும்புதான். மொத்தம் 3,50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கரும்பு உற்பத்தியாகிறது. இதன் மூலம் நாட்டிலேயே அதிக அளவு கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழகம் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இதை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தற்போது பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். கரும்பை கடித்தால் இனிக்கும், பயிரிட்டால் அது கசக்கும் என்ற நிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உரிய விலை கிடைக்காத போதும் அதனை நம்பியே வாழும் விவசாயிகளால் கரும்பு சாகுபடியில் ஏற்படும் பிரச்சினைகளை வெட்டி எடுக்க முடியவில்லை. இனிப்பின் பின்னணியில் இருக்கும் ஒரு கரும்பு விவசாயியின் கண்ணீரை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே உள்ள பள்ளிக்காட்டு தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைசாமி. ஆண்டாண்டு காலமாக இவரது குடும்பத்தினர் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். 65 வயதாகும் துரைசாமி தற்போது 3 ஏக்கரில் கரும்பு பயிரிட்டு வளர்த்து வருகிறார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல கசப்பான அனுபவங்களை கரும்பு சாகுபடி ஏற்படுத்தி விட்டதாக கூறும் இவர் 1 ஏக்கருக்கு 80,000 வரை செலவு செய்துள்ளதாக தெரிவிக்கிறார். பரம்பரையாக செஞ்சு 65 வருஷ காலம், அதுக்கு முன்னே அப்பா இருக்க காலம், இப்படி எல்லாம் பண்ணி இப்போ கடைசியாக இந்த நிலைமையில் நிற்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு காலம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் விவசாயம். இல்லைன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு நம்ம வாயில் வராது. ஏன்னா நான் பரம்பரை விவசாயி. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்து பேட்டரிக்காரரும் செய்யணும், கவர்மெண்ட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தண்ணீர் இல்லாத நிலையில் சொட்டு நீர் பாசனத்தை நம்பியே கரும்பை வளர்க்கும் இவர் கிணற்று நீர் வற்றிவிட்டதால் அதில் ஆழ்துளை குழாய் அமைத்துள்ளார்.
தண்ணீர் பிரச்சனைக்கும் பண பிரச்சனைக்கும் இடையில் கரும்பை அறுவடைக்கு வளர்த்தெடுக்க படாத பாடுபடுவதை பகிர்ந்து கொள்ளும் துரைசாமி, ஒட்டுண்ணி வழங்கப்படாததால் இடைக்கணு புழுகால் விளைச்சல் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார். அதுக்கு தகுந்த ஒட்டுண்ணி ஒன்று கொடுக்கணும். அந்த ஒட்டுண்ணி கொடுத்ததுன்னா கரும்பு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கு, ஈல்டு கொடுக்கும். இப்போ அது கவர்மெண்ட்டும் பார்க்கறதில்ல, தனியார்கிட்ட இருந்தும் ஒட்டுண்ணி கிடைக்கிறதில்ல. அதுபோக தண்ணி பிரச்சனை, தண்ணியே அறவா இல்லாமல் 1000 அடி போட்டாலும் தண்ணி இல்லை. நாங்களும் காட்டுக்குள்ளே பரம்பரையாக பண்ணி ஒரு 10 போர் 8 போர் போட்டு இருந்த பணம் பூரா அதுலேயே முடக்கி போட்டோம். கடைசியை பார்த்தா விவசாயம் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. இத்தனை துயரங்களுக்கு இடையே கரும்பை வளர்த்து வெட்டி ஆலைக்கு அனுப்பினால் மாத கணக்கில் பணம் கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக தெரிவிக்கிறார் துரைசாமி. கரும்பு கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் கழிச்சு வந்ததுன்னா ஒரு வருஷம் வெட்டுறதில்லை, 1.5 வருஷம் ஆனாலும் வெட்டுறதில்லை. 10 மாதத்தில் வெட்டி நல்ல முறையாக பணம் கொடுத்தாங்கன்னா விவசாயம் பண்ணலாம். இல்லைன்னா விவசாயம் பண்ணாமல் வெளியூருக்கு போய்க்க வேண்டிய நிலைமையில் ஒரு விவசாயத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. லோனும் கொடுக்கறதில்ல, லோன் கட்டவும் முடியறதில்ல. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு தகுந்த நேரத்தில் கரும்பு வெட்டி போன கரும்புக்கு பணம் கொடுக்கறதில்ல. போய் போராட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எங்கள் தலைவர்களையெல்லாம் வச்சு போய் ரவுலாம் அங்கே படுத்திருந்தோம்னா தான் பணம் கொடுக்குறாங்க. கரும்பு சாற்றிலிருந்து உருவாக்கும் சர்க்கரையில் துரைசாமி போன்ற ஏராளமான விவசாயிகளின் கண்ணீரும் கலந்தே இருக்கிறது. உரிய விலை கிடைத்தால் மட்டுமே இவரை போன்ற கரும்பு விவசாயிகளின் வாழ்வில் இனிமை பிறக்கும். புதிய தலைமுறைக்காக ஜான் மைக்கேல். அக்டோபர் மாதம் அறிவிக்க வேண்டிய கரும்பு விலையை தமிழக அரசு இதுவரை அறிவிக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக முத்தரப்பு கூட்டமும் நடைபெறாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கரும்புக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு அடிப்படை விலை நிர்ணயம் செய்வது வழக்கம். அதன் பிறகு மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ப மத்திய அரசின் விலையோடு சேர்த்து கூடுதல் விலை நிர்ணயிப்பது உண்டு. இது தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் மாதம் வெளியாகும். ஆனால் இந்த ஆண்டில் விலை குறித்து தமிழக அரசு இதுவரை அறிவிக்கவில்லை. இதனால் கரும்பு விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குறிப்பாக 90,000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டுள்ள கடலூர் மாவட்ட விவசாயிகள் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். காலங்கடத்தாமல் உடனடியாக கரும்பு விலையை 3,500 ரூபாய்க்கு மேலும் 4,000 ரூபாய்க்கு குறையாமலும் விலையை அறிவிக்க வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உரங்களின் விலை அதிகரித்திருப்பதால் அரசு அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் கூறுகின்றனர். கரும்பிற்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பதில்லை என்பதால் பல விவசாயிகள் வாழை, மரவள்ளி கிழங்கு போன்ற பயிர்களை பயிரிடத் தொடங்கிவிட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். விலையை அரசு தீர்மானிக்கும் முன்பு கரும்பு விவசாயிகளுடனும் வியாபாரிகளுடனும் சேர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள். டன்னுக்கு ஒரு 3,500 ரூபாயிலிருந்து 4,000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். உர விலையெல்லாம் ஏறி போனதால நாங்கள் பயிர் வைக்க முடியாது. சிறு விவசாயியே நாங்கள் கரும்பு இந்த வருஷம் போடாமல் நாங்கள் வாழையை போட்டு விட்டோம். இதுதான் காரணம். அதனால் மற்ற மாநிலத்தில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கொடுக்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தமிழக அரசு 2,200 ரூபா தான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. கரும்பு விலை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். உரம் விலை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த போன வருஷத்தோட இந்த வருஷமாக 2 மடங்காக உயர்ந்து போச்சு. விவசாயிகள் லேபரும் அதிகமாகி போச்சு, எல்லாம் கூலியெல்லாம் ஏறி போச்சு. தமிழக அரசு 3,500லேருந்து 4,000 வரைக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கரும்பு விலை நிர்ணயம் குறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். சர்க்கரை ஆலைகளின் சுமையை குறைப்பதற்காக வட்டியில்லா கடனை வழங்க மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. அந்த பரிந்துரையில் சொல்லப்பட்டிருப்பது என்ன பார்க்கலாம். கரும்பு விவசாயிகளுக்கும் சர்க்கரை ஆலைகளுக்கும் இடையேயுள்ள பிரச்சனையை தீர்க்க சர்க்கரை ஆலைகளுக்கு 7,500 கோடி ரூபாயை வட்டியில்லா கடனாக வழங்க மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 7,500 கோடி ரூபாய் கடனுக்கு மத்திய அரசு 5 விழுக்காடும், உணவுத்துறை அமைச்சகத்தின் சர்க்கரை மேம்பாட்டு நிதி மூலம் 7 விழுக்காடும் வட்டி வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. சர்க்கரை ஆலைகள் இந்த கடனை 5 ஆண்டுகளுக்குள் திருப்பித் தர வேண்டும் என்றும், அதில் முதல் 2 ஆண்டுகளுக்கு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது.
கடந்த 2012-2013 ஆண்டு மட்டும் கரும்பு வெட்டிய வகையில் விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 5064 கோடி ரூபாய் என ஆலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய அமைச்சர்கள் குழு பரிந்துரை குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய உணவுத்துறை அமைச்சர் கேவி தாமஸ், பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் அமல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் கரும்பு விவசாயிகளுக்கும் சர்க்கரை ஆலைகளுக்கும் இடையேயான சிக்கல் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் கேவி தாமஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் கவலைகள் குறித்து பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள இடைவேளை வரை இணைந்திருங்கள் பெருஞ்செய்தியுடன்.